எப்போவுமே ஒரே மாதிரி கேரட்டு, பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ராக்கோலி யூஸ் பண்ணி ஒரு பொரியல் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு சத்தான ஒரு ரெசிபி. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் ஒரு சின்ன ஸ்லைஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு, அதாவது காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கருவேப்பிலை பொடி கூட இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா கடுகு, வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயம்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ராக்கலியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக குக் ஆகிருங்க உங்களுக்கு. இது குக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம அரைப்பு ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கி விட்டாலே போதும். ஸோ சூப்பரான ப்ராக்கலி பொரியல் ரெடி ஆயிருங்க. ஸோ மத்தியானம் லஞ்சுக்கு நீங்கள் என்ன குழம்பு வச்சுருந்தாலும் சரி, சாம்பாரோ இல்லை மற்ற குழம்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள்.